வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரதீஸ் கிச்சனில் வீட்டிலேயே தக்காளி சாஸ் செய்கிறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டொமேட்டோ சாஸ் செய்கிறதுக்கு ஒரு 15 தக்காளி நல்லா செகப்பாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரே ஒரு விசில் வந்த உடனே விசிலை தூக்கி விட்டுட்டு அந்த தக்காளி விழுது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. தக்காளி மட்டும்தான் எடுத்து வைக்கணும், தண்ணி தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. தக்காளி நல்லா இந்த மாதிரி ஆறின உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 15 தக்காளிக்கு நான் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 10 ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரை நல்லா அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 15 ஸ்பூன் கூட சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.